மடிக்கேரியிலேருந்து மலப்புரம் போகக்கூடிய பஸ் ஓகேங்களா. மடிக்கேரி, மைசூர், மலப்புரம் இதான் பஸ்ஸு. அப்புறம் வந்து முக்கியமான சிட்டிங்க நார்த்து கேரளாவில் பெரிய சிட்டி. எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிய நம்பர்கள், அதாவது முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமான உள்ள சிட்டி இது. சிட்டி மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்கும். 10 மணி நேரம் 10 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். நேரம் 10 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்காட்லாண்டான கூர்க்கில் இருக்கோம். கூர்க்கின் தலைநகரான மடிக்கேரி இருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து மதுரையிலேருந்து மடிக்கேரி வந்தோம். BS6 பஸ் நினைக்கிறீங்களா, அந்த பஸ்ஸில் வந்தோம். ஆக்சுவலி ரெஸ்டிங் போகிறாங்க. ஈவினிங் 5:30 எடுப்பாங்க வண்டி அகைன் மதுரைக்கு. நெக்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ட்ராவல் பண்ண போகிற பஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி இல்லையா, இண்டஸ்ட்ரியல் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு தான் சாரிக்கையில் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைமே வரும்போது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பிளான் இருந்துச்சு. பட் நம்ம வந்து வேறு ட்ரை பண்ணிட்டோம். அது பிறகு நம்ம வரல. ஸோ அகைன் வந்தாச்சு. இப்போது வண்டி காலையிலே வந்துருச்சு. மடிக்கேரியிலேருந்து மலப்புரம் போகக்கூடிய பஸ் ஓகேங்களா. மடிக்கேரி, மைசூர், மலப்புரம் இதான் பஸ்ஸு. இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடிக்கேரி பஸ் ஸ்டாண்டு. நிறையா பஸ்ஸஸ் நிற்கிது. இந்த வண்டி எங்கே போகுன்னு தெரியல. மெஜஸ்டிக் மட்டும் பெங்களூர் போகுன்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த வண்டி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது. மைசூர், கூடலூர், மஞ்சேரி, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மலப்புரம் போகுது. ஸோ பஸ்ஸு எடுத்தாச்சு. மைசூர் 7:45க்கு மலப்புரம் போகிற பஸ்ஸு எடுத்தாச்சு. சியூ கூர்க் மடிக்கேரி. இப்போதான் வெயில் வெளியே வருதுங்க. செம்மையாக இருக்குது. பயங்கர குளிராக இருந்துச்சு. இப்போ வெயில் அடிக்குது. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சாரிக்கு பிபிஎம் போட்டிருக்காங்க, பாயிண்ட்டு இண்டஸ்ட்ரியல் பஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாஸ் நாட் அலோடு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டாங்க. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ இருக்கு இல்லையா. இப்போ இண்டஸ்ட்ரியல் பஸ்ஸுக்கெலாம் வந்து ஃப்ரீ கிடையாது. இப்போ லோக்கலில் போகிற மைசூர் போகிற தான் ஃப்ரீ இருக்கும். அதனால தான் கிளியராக போட்டாங்க, ஸ்டூடெண்ட் பாஸ் நாட் அலோடு. டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மைசூர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. மைசூர்லேருந்து அவங்களுக்கு டிக்கெட் ஏறும். இங்கேருந்து மலப்புரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. மைசூர், பெங்களூர் நேஷனல் ஹைவே 275 போகலாம். சுண்டிக்கப்பாவும் போகலாம், குசால்நகர் போகலாம். இதான் ரூட்டு, இதான் வழி.
கைஸ் இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ரூட்டு. நான் ஏன் யூனிக்னு சொல்கிறேன்னா, இது பார்த்திங்கன்னா கர்நாடகா மடிக்கையில் ஸ்டார்ட் ஆகி தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா மலப்புரம் போகுது. அதாவது 3 ஸ்டேட் கவர் பண்ணுது, கர்நாடகா, தமிழ்நாடு, ஃபைனலாக கேரளா. ஸோ நான் டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் ஃபேர் காமிக்கிறேன் பாருங்கள். 375 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. மடிக்கையிலேருந்து மலப்புரம் ஒரு ஆளுக்கு 375. கிலோமீட்டர் வந்து ஒரு 340 கிலோமீட்டர் இருக்கும். இன்டர்ஸ்டேட் பஸ்னால் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, 35 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. ரூட்டு பார்த்திங்கன்னா மடிக்கேரி விட்டால் உங்களுக்கு வந்து குசால் நகரா, அப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து பார்த்திங்கன்னா கூடலூர் போயிட்டு அங்கேருந்து மஞ்சேரி, ஃபைனலாக பார்த்திங்கன்னா மலப்புரம் போகுது. இங்கே பார்த்திங்கன்னா 7:40 எடுத்துருக்காங்க. ரீச் பண்ண ட்ரைவ் வந்து 3 வேகமாக பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 8 o'clock. மடிக்கேரி விட்டு கீழே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஊர் பார்த்திங்கன்னா சுண்டிக்கொப்பா இதான் ஃபஸ்ட்டு ஊர் மடிக்கேரிக்கு அடுத்து. இல்லை காஃபி விளையுதுங்க. காஃபி மட்டும் இல்லை, டீலாம் வந்து அந்த பக்கம் விளையுது. டீ பார்த்திங்கன்னா மடிக்கேரி தாண்டி தலைக்கவேரி பக்கம் விளையுது. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஹைட்டு கம்மியால காஃபி விளையுது. டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுது. இப்போ நம்ம குசால் நகரா பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம். குசால் நகரா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். ஒரு 5 நிமிஷம் கழித்து குசால் நகர்லேருந்து பஸ் கிளம்பிகிட்ருக்கு. இங்கே நிறைய புத்திஸ்ட்டை பார்க்க முடியுது. புத்திஸ்ட் பார்த்திங்கன்னா துறையுமே வர்றாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இங்கே நிறைய இருக்குது. என்னடா இந்த பக்கம் வர்றாங்க பார்த்தா இங்கே ஒரு கோல்டன் டெம்பிள் இருக்கான். ஸோ நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க, தங்கியிருக்காங்க. திபெத்து, சைனாவில் தான் வர்றாங்க. குசால் நகர் ஒட்டேக்கப்பட்ட காவேரி ரிவர் தான். வெல்கம் டு பெரியபட்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். பெரியபட்னா உள்ளே வரோம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. டைம் பாருங்கள் 8:55. பெரியபட்னா. கைஸ் இப்போது பெரியபட்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஹோட்டல் இருக்கு, அங்கே தான் நான் டிஃபன் எடுக்கிறேன். டிஃபன் இட்லியை பாருங்கள், ஒரு இட்லி வந்து 20 ரூபா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 இட்லி ஒரு வடை 60 ரூபா. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாம்பார்லாம் கொஞ்சம் சட்னிலாம் ஓகே தான், இப்போ சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக ஒரு மாதிரியாக அந்த கலரிங்லாம் போட்டு ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். ஸோ நீட்டாக தான் இருக்குது. இது நம்ம பஸ். மற்ற பஸ்லாம் லோக்கலில் போடுற பஸ். இண்டர்ஸ்டேட் லிமிடெட் ஸ்டாப் மடிக்கேரி, மைசூர், மலப்புரம்.
19:35 ஒன்சூர் பஸ் ஸ்டாண்ட். ஒன்சூர் KSRTC பஸ் ஸ்டாண்ட். மைசூர் பேலஸ் பாருங்கள் க்ரௌடை. பத்தே முக்கால் 10:45 ஆகுது. இப்போது நம்ம த கிரேட்டஸ்ட் சிட்டி ஆஃப் கர்நாடகா மைசூர் ரீச் பண்ணியிருக்கோம். புதுசாக வந்திருக்குல்ல, ப்ளூ ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பராக வந்திருக்கு. சிட்டி ஆஃப் பேலஸ், கிரேட் சிட்டி ஆஃப் கர்நாடகா மைசூரு வந்தாச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 hour வெயிட்டிங்க. ஸோ 1 hour நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணணுமா. 11:45 தான் இங்கே டிபார்ச்சர் டுவர்ட்ஸ் மலப்புரம். ஏன் கேட்டேன், எப்போவுமே தானே? இல்லை எப்போவுமே நாங்கள் வந்து இது இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க மாட்டோம். நாங்கள் 11:20 11:50 அந்த மாதிரி தான் வருவோம். டிராஃபிக் இருக்கும். இன்றைக்கி என்னமோ ஆச்சரியமாக டிராஃபிக் கிடையாது அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் சீக்கிரம் வந்துடுவோம்ல. ஸோ அதனால் இங்கே ஒரு மணி நேரம் இங்கேருந்து இருக்கணும். 1 மணி நேரம் கழிச்சு பஸ்ஸு இப்போ லைட்டாக ஸோ மூவ் பண்ணுறாங்க. டைம் பாருங்கள் 11:44 ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ 11:45 சொன்ன மாதிரி போகிறது கரெக்டாக இருக்கும் வெளியே போகிறதுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டி நிற்கிது KSRTC, அப்புறம் ஈரோடு நிற்கிது, ஒரு கோயம்புத்தூர் நிற்கிது. ரைட் சைடில் பார்க்கல, அதான் ஏர்போர்ட், மைசூர் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட். வெல்கம் டு கேரளா பார்டர் டு கொல்லேகால் டோல் ரோட். இப்போது நம்ம குண்டல்பட்டு வந்திருக்கோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் செம்மையாக இருக்குங்க. காலையெல்லாம் ரொம்ப ஒரு குளிர் இருந்துச்சு நம்ம கிளம்பும் போது மடிக்கேரி விட்டு.
பட் மைசூர் தாண்டி இப்போ குண்டல்பேட்டில் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. பெங்களூரு வெல்கம் டு குண்டல்பேட் KSRTC பஸ் டெர்மினஸ். டைம் பாருங்கள், 1 மணியாக 5 நிமிஷம் இருக்குது. 12:55. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பஸ் கிளம்பிகிட்டு இருக்கு குண்டல்பேட்லேருந்து. ரைட்டில் போனால் கோழிக்கோடு 153, சாம்ராஜ்யம் 33, ஊட்டி 68. பந்திப்பூர் ஃபாரஸ்ட் உள்ள நுழைகிறோம். கர்நாடகா. வெல்கம் யூ பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். எல்லாம் பார்த்தீங்களா, இது வந்து விண்டர்னால் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். பட்டு வெயில் ப்ளஸ் குளிர்னால வந்து எல்லாம் ட்ரையாக இருக்குது. ஒரு மான் நிற்கிறா, டீர். தெரியுங்களா, பெரிய மான். இங்கெல்லாம் முன்னாடி யானை, வளர்ப்பு யானை கட்டி கிடக்கும். பார்த்துருக்கேன் நிறைய டைம், இப்போ இல்லை. பந்திப்பூர் ஃபாரஸ்ட் இதோட முடியுது, கர்நாடகா. We thank you for your cooperation. Visit again Karnataka state. Obviously நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் போக போகிறோம். வெல்கம் டு தமிழ்நாடு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போர்ட். எல்லாம் செக் பண்ணுறாங்க பாருங்கள், என்ன இருக்குன்ட்டு. செக் போஸ்ட் பாருங்கள், கம்ப்ளீட் செக் பண்ணுறாங்க. அது மாதிரி பிளாஸ்டிக்லாம் வச்சக்கூடாது. இப்படியே லெஃப்ட் சைடில் போனால் மசனகுடி போயிடலாம். மசனகுடி போனால் நிறையா விலங்குகளை பார்க்கலாம். இதோட முதுமலை ஃபாரஸ்ட் முடியுது.
கோயம்புத்தூர் 120, கோத்தகிரி 65, உதகை 36. ஒரு யானை நிற்கிது பாருங்க, வளர்ப்பு யானை. இந்த 5 ஒன்று நிற்கிது, அதிலே பெரிய யானை, ஆண் யானை. நன்றி, மீண்டும் வருக. தேங்க்யூ விசிட் முதுமலை டைகர் ரிசர்வ். இதோட முதுமலை காப்பகம் முடியுது. அடுத்து துரப்பள்ளி கிராமம் ஆரம்பிக்குது. சுல்தான்பேட்டை 44, ஊட்டி 52, ரைட்டில் போனால். வெல்கம் டு கூடலூர். கூடலூர் வந்தாச்சு கைஸ். கூடலூர் பஸ் ஸ்டாண்ட். ரீசெண்ட் டைம் செகண்ட் டைம் வரும். முண்டல்பேட்டு வண்டி நிற்கி தரோம், கோயம்புத்தூர் போகிறது. ஓகே பார்க்கலாம். தேங்க்யூ. டைம் பாருங்கள், 2:40. கூடலூர் வந்துட்டோம். ஸோ டயர்டு, ரொம்ப டயர்டாகிடுச்சு. பயங்கர வெயிலாக இருக்குது, வெளியே போக முடியல, அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 7 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 7:40 எடுத்தாலும் வண்டி, இப்போ 2:40, 7 ஹவர்ஸ் டோட்டலி. இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலே போவோம் நினைக்கிறேன். 2 மணி நேரம் ஆகும். அவங்க சொன்ன 3:30, பட்டு கண்டிப்பாக 4 மணிக்கு மேலே ஆகிடும். பார்க்கலாம், அடி போகிறேன், பார்ப்போம். ஆனால் வெயில் தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. கூடலூர்லேயும் இப்படி வெயிலா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊர் பக்கம்லாம் மழை பெய்யுதான், பட் இங்கெல்லாம் மழை பெய்யலை, வெயில் தான் இருக்குது. ஆனால் பனியும் கடுமையாக இருக்குது, பட் வெயிலும் ஈக்குவலண்டாக இருக்குது. காலையில் நம்ம வரும்போதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பனி இதில் மடிக்கேரியில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு தான் வர்றாங்க பஸ்ஸு. அங்கேயே 1 ஹவர் வெயிட்டிங்கு. எங்கேன்னா மைசூரில். அங்கே பட்டாங்க, எவ்வளோ நேரம் தெரில. ஸோ டைம் அப்டேட் பண்ணுறேன் கிளம்பும்போது. ஸோ வாங்க கைஸ், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வண்டி டிபார்ட் ஆகுது கூடலூர்லேருந்து. இப்படியே போனால் நீங்கள் வந்து கண்ணூர், சுல்தான்பேட்டை போகிறது. நேராக போனீங்கன்னா ஊட்டி வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரைட் எடுக்க போகிறோம். காலைக்கட் இங்கே 135 கிலோமீட்டர். நேராக போனீங்கன்னா பந்தலூர் 11 கிலோமீட்டர். நம்ம லெஃப்ட்டில் போகிறோம். மலப்புரம் 76 கிலோமீட்டர் இங்கேருந்து. குருவாயூர் 135, எர்ணாகுளம் 224.
நம்ம தமிழ்நாடு பார்டர் முடியுது. கேரளா ஸ்டேட் பார்டர் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு கேரளா ஸ்டேட். பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். கேரளா ரோடு படுமோசமாக இருக்கும். நம்ம பல இடங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த செச்சில் வந்து நம்ம ரோடு வந்து தமிழ்நாடு ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. இந்த பாருங்கள், கேரளா ரோடு சூப்பராக இருக்கா? எஸ், ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு வண்டி. இந்த பக்கம் நல்லா போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் ரோடு கைஸ், ஹில்ஸை விட்டு கீழே இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஊர் பார்த்தீங்கன்னா வழிக்கடவு. நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் இல்லையா, காலிக்கேட்லேருந்து ஊட்டி, அதே ரூட்டு தான். வழிக்கடவு பஸ் ஸ்டாண்ட். டைம் பாருங்கள், 3:45, 1 hour ஆயிடுச்சு. நம்ம கூடலூர் ஸ்டார்ட் பண்ணி. வழிக்கடவில் ஒரு பிரேக்கு. வழிக்கடவு கேரளாவில் ஃபஸ்ட்டு ஊரான வழிக்கடவில் ஒரு சின்ன பிரேக்கு. டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா பாதாம் கவின்ஸில் ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப வெயில் ஆகிடுச்சு, குடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் என்ன வழி இல்லை, ஏன்னா அவ்வளோ சூடு, வெயில் வேறு. இங்கேயே வெயில் போக்குது, இங்கேயே வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு. 30 ரூபா அது. அதெல்லாம் டீ சாப்பிட போயிருக்காங்க. நான் குடிச்சிட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், இப்போது நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் பார்த்திங்கன்னா நிலாம்பூர். வழிக்கடவுக்கு அடுத்து நிலாம்பூர் வந்திருக்கோம். டைம் காமிக்கிற பாருங்க, 4:35. நிலாம்பூர் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். நேராக போனீங்கன்னா ரைட்டில் காலிக்கட் போயிடலாம். காலிக்கட் கொண்டோட்டி. நம்ம வந்து மஞ்சேரி மலப்புரம் ரோட். வெல்கம் டு மஞ்சேரி. கைஸ், நம்ம மஞ்சேரி வந்திருக்கோம், மலப்புரத்துக்கு முன்னாடி. டைம் பாருங்களேன், கரெக்டாக 5:30ங்க. நான் சொன்ன டயத்தை காட்டிலும் போயிட்டுருக்கு. நம்ம இறங்கிட்டு பேசலாம். இதான் மஞ்சேரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டரில் மலப்புரம் வந்துடும். செம்மையாக இருக்குல்ல டிஸ்பிளேலாம்.
நம்ம பஸ் கிளம்பிருச்சு டெப்போக்கு. டைம் பாருங்கள் 6 இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 5:50. கடைசியாக நம்ம வந்து மலப்புரம் வந்துட்டோம். மலப்புரம் சிட்டிக்கு உள்ளே வந்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் கூட சந்தோஷமாக நினச்சேன் 3:30 போயிடும் அப்படின்னு தான் சொன்னார் ஃபஸ்ட்டு டிரைவரு. அப்புறம் பார்த்தா ஆஸ்பர் சொடல்படி 6 o'clock தானே. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா 3:30 ஸ்லோவாகி போய்ட்டுருக்கு, ரொம்ப மோசமாக போய்ட்டுருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஃபைனலாக பார்த்தா 6 மணிக்கு போட்டிருக்கீங்க பார்த்துங்களேன். அப்போது நம்ம ரீச் பண்ணது 5:50. ஷெட்யூல் படி பார்த்தா 10 நிமிஷம் அட்வான்ஸாக வந்துட்டோம். ஆனால் தப்பாக சொல்லிட்டேன், ஏதோ கன்ஃபியூஷனாக சொல்லிட்டேன், லாங்குவேஜ் புரியலன்னு தெரியல. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 10 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். 7:40 எடுத்தாங்க, 5:50 வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. செம்ம ஓட்டுனா அவர் அப்படியே பயங்கரமாக ஓட்டுறேன்னு சொல்லலை, அப்படியே தருன்னு போயிட்டே இருக்க வண்டி. அனைத்து ஸ்டாப்பும் நிற்கிது. பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் அது பேரில் தான் இருக்குது. மற்றபடி எல்லா சிட்டிக்குள்ளேயும் போயிட்டு தான் வர்றாங்க, நிற்கிறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் 3-4 ஸ்டாப் இருக்குது, அங்கே நிற்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சுற்றி வர்றாங்க. நம்மளுக்கு ஷார்ட் ரூட்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரளா அப்படியே அந்த பக்கம் வந்துடலாம். எப்படின்னா அந்த இது இருக்கு இல்லையா, மடிக்கேரி வழி அப்படி சுற்றி அப்படியே சொல்லியா, அது சரியாக தெரியல. பட் அந்த ரூட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த பக்கம் வராமல் ஏன்னா காலிக்கட்டு வழியாக வந்துடலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் காலிக்கட்டுக்கு மலப்புறத்துக்கு 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. காலிக்கட்டுக்கு வந்து ஈஸியாக 200 கிலோமீட்டரில் உள்ளே வந்துடலாம், 250 கிலோமீட்டரில். ஆனால் சுற்றி வரனால உங்களுக்கு 340 கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன். அது மேபி மைசூர் கவர் பண்ணி வர்றதா என்னன்னு சரியாக தெரியல. சுற்றிக்கிட்டு கூடலூர் வந்து அப்படி வர்றாங்க. செம்ம டயர்டு, எப்படா போய் ரீச் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவுக்கு ஒரு ட்ராவல். என்னையோ எப்படியாவது இப்போ எடுத்தாச்சு வந்தியான்னு சொல்லிட்டு எப்படியோ உட்காந்து வந்தாச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டீரியர் சிட்டி, அதாவது கேரளாவில் உள்ள ஒரு முக்கியமான சிட்டி, 4th லார்ஜஸ்ட்டு அர்பன் டெவலப்மெண்ட் சிட்டி. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம், அப்புறம் வந்து காலிக்கட்டு, திருச்சூர், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மலப்புரம் வருது. ஸோ மலப்புரம் வந்து முக்கியமான சிட்டிங்க நார்த்து கேரளாவில். நான் அவ்வளோ பெரிய சிட்டி, எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிய நம்பர்கள், அதாவது முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமான உள்ள சிட்டி இது. சிட்டி மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்கும். கேரளாவில் எடுத்துக்கிட்டால் முஸ்லீம் அதிகபட்ச மக்கள் வாழ்கிற டிஸ்ட்ரிக்கு தான். உங்களுக்கு நிறைய பார்க்க முடியும், ரோட்லேயே நிறைய பேர் பயணிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான ஒரு ஊர் தான் அந்த மலப்புரம். ஸோ ஹாப்பி. முதல் தடவையாக வந்து லேண்ட் ஆகிருக்கேன். லேண்ட் ஆகிட்டு பஸ் ஸ்டாண்டை தேடுறேன். பஸ் ஸ்டாண்டை பார்த்தா பின்னாடி இருக்கு வருங்க, தெரியுதுங்களா. இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கா, ரினோவேட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் இனாகிரேட் பண்ணல, ஸ்டில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக வேலை வந்துட்டுருக்காங்க. இதுதான் கேஎஸ்ஆர்டிசி மலப்புரம் பஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா. பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கி விட்டாங்க நம்மளை. இந்த பக்கம் வரவங்களாம் இங்கே இறக்கி விட்றாங்க, அந்த மாதிரி இருக்குது. இனிமேல் ஃபர்தராக நம்ம ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து பாலக்காடோ கோயம்புத்தூரோ போகிறதுக்கு நம்ம கேட்டு தான் போகணும் எப்படி போகுதுன்ட்டு. ஓகேங்களா. சூப்பரான ஒரு ரூட்டை கவர் பண்ணியிருக்கோம். நான் எப்போ மடிக்கேரி டு ஊட்டி ட்ரை பண்ணணும் அப்போவே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க. இந்த மாதிரி மலப்புறத்துக்கும் போது இது ஸ்பெஷலான பஸ்ஸு. நான் அப்போயே சொல்லியிருப்பேன், 3 ஸ்டேட்டை கவர் பண்ணி வருது. ஓகேங்களா. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா ஃபைனலாக. ஸோ 3 ஸ்டேட்டுக்கும் கவர் ஆகுது. ஒரே ஒரு பஸ் தாங்க இந்த ரீஜனுக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து மடிக்கேரியிலேருந்து நீங்கள் மலப்புறம்னா இந்த ஒரு பஸ் தான், வேறு பஸ்லாம் கிடையாது. அப்படி வர்றாருன்னா நீங்கள் எங்கேயாவது காலிக்கட்டு வந்து மாறி தான் வரணும். ஓகேங்களா. சரி கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கலாம். வண்டி தான் தாங்கிப்புறம் ட்ராவல் அட்வைசர்.